ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டனி சார் நடித்த 100 சாமி படத்தை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அவர் நடித்த பிச்சைக்காரன் படமே பயங்கர ஹிட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். அதே டைரக்ஷன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தில் 100 சாமிகள்னு ஒரு சாங் வரும், அதை வச்சு தான் இதில் டைட்டிலே போட்டாரோ என்னமோ அது தெரியல. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் தான் மெயின் கேரக்டராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அவங்க லைஃப்பில் என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் அதை தாண்டி ஃபேஸ் பண்ணி இதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி லைனே மெயினாக. நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். இதில் ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, செல்வின்னு கேரக்டர், இந்த படத்தோட ஹீரோயினோட கேரக்டர், அவங்களுக்கு வந்து 2 பசங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக இறந்துடுறாங்காட்டி அவங்க படுற ப்ராப்ளம்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அவங்க வந்து ஒரு கூலி வேலை தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. பசங்க 2 பேர்த்தையும் கார்ப்பரேட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு படிக்கவும் வச்சிடுறாங்க, நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி. பசங்க பெருசாகும்போது அவங்க அம்மா வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் சொசைட்டிக்கு ஒரு நார்மலாக ஹஸ்பண்டை இழந்த பொண்ணு அப்படின்னா எப்படியெல்லாம் தப்பாக பார்க்கணும், தப்பாக பேசணுமோ அப்படியெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்காங்க. அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டியும் தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செல்வி வந்து ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கும்ல, அப்படிங்கிறத வந்து அந்த பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு பையன், அதான் அந்த அம்மாவோட இன்னொரு பையன் வந்து புரிஞ்சுட்டு ஓகே அவங்களுக்கும் அவங்க ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ தான் வந்து இன்னும் நிறையா பிரச்சனை, கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவே மூவ் ஆக ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜில் வந்து கேஸ்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உள்ளே நடக்கிற பாலிடிக்ஸு, விடோ ரீமேரேஜ், இதை பற்றி எல்லாம் பழைய சங்கதிகள்லாம் ரொம்ப தப்பாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் செல்வி வந்து அதுக்கெல்லாம் எதுவும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டா இருந்தாலும் கூட அதை தாங்கிக்கிறாங்க. அதை தாங்கிட்டு நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பிச்சைக்காரன் படத்திலே பயங்கர எமோஷ்னல், அதில் கனெக்ஷன் ஆக்ஷனும் கூட இருக்கும் நிறையா. அந்த படம் எத்தனை தடவை போட்டாலும் இன்னும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம், கமர்ஷியல் ஃபிலிம் தான். இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்லாம் சொல்லவே முடியாது. இது வந்து பக்கா எமோஷ்னல் ட்ராமா ஃபிலிம். நம்ம விஜய் ஆண்டனி சாருக்கு நல்ல ஹிட்டு. எனக்கெல்லாம் டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் போய் தேட்டர்லேயே பாருங்கள். கிளைமேக்ஸில் இதில் என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, சமூகம் வந்து என்ன தான் ஒரு மனுஷியை சொன்னாலும் சரி, நம்ம அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க நமக்காக பண்ண சாக்ரிஃபைஸை நம்ம கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும், அதுக்கு நம்ம நன்றி கடன் அதாவது பட்டிருக்கணும். அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த அன்பு, பாசம், சப்போர்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சமாவது யோசித்து பார்த்து அவங்கள கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டாகவே முடிச்சிருப்பாங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதுக்கு மேலே நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணவே இல்லை. நீங்களும் தேட்டர்லேயே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, see you, bye bye.